சீமான் ரீசெண்டாக ஒரு மேடையில் ஈவேரா பகுத்தறிவு கூட்டினார்னு சொல்கிறீங்க, பகுத்தறிவுவாதி, எங்களுக்கு பகுத்தறிவு கூட்டினார் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு டிவிகேவை ஜெயிக்க விட்டுட்டீங்க. டிவிகே அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவங்க எல்லாம் வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்னா ஈவேரா ஊட்டிய பகுத்தறிவு தானா? பகுத்தறிவு இருந்திருந்தா இந்த செயல் நடந்திருக்குமா? இன்னைக்கு விஜய் சிஎம் ஆயிருப்பாரா? அப்படிங்கிற மாதிரி திமுகவை ரொம்ப விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஒரு கடும் வார்த்தைகள், கடும் கோபத்தோட பேசியிருந்தாரு. டிவிகே விஜய் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த ஆதங்கத்தில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈவேரா பூட்டிய பகுத்தறிவுனால தான் இன்னைக்கு விஜய் சிஎம் ஆயிருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் பகுத்தறிவு சிந்தனையோட தான் மக்கள் இருக்காங்க. தமிழகத்தில் பதிவான வாக்குல வெறும் 34.9 35% தான் டிவிகேக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. பேலன்ஸ் 65% தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்தலை. அதற்கு காரணம் ஈவேரா அப்படிங்கிற பெரியார். சரிங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஈவேரா எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம், ராமசாமி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? அவரு தான் அந்த 65% மக்கள் டிவிகேக்கு வாக்கு செலுத்தவே இல்லை. அவங்க அனைத்து கட்சிகள்லையும் வாக்கு செலுத்திருக்காங்க. 35% பேரு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்கு செலுத்திருக்காங்கல்ல, அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னா அதுக்கும் பெரியார் தான் காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனாலனா ஒரு 8-10% வாக்குகள் பெரியார் இருந்தாலும் இல்லாட்டாலும் விஜய்க்கு விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா விஜய் எதனால வெற்றி பெற்றிருக்காரு? பெரியார் புகைப்படத்தையும் அம்பேத்கர் புகைப்படத்தையும் பின்னாடி வச்சிருக்கிறதுனால, கொள்கை தரவரா சென்டர்ல வச்சு அம்பேத்கர்களுடைய கொள்கையை பேசியிருக்கிறதுனால, பெரியாருடைய கொள்கையை பேசியிருக்கிறதுனால. சரிங்களா? பெரியாருடைய கடவுள் மறுப்பை தவிர மற்ற அனைத்து கொள்கையை நம்ம பின்பற்ற போறோம் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. பகுத்தறிவு இருந்தா ஒரு சினிமாவாதி முதல் எலெக்ஷன்லயே சிஎம் ஆயிருக்க முடியுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆயிட்டாரு. அதுக்கு யார் காரணம்? உங்களை மாதிரி கரப்பாம்பூச்சி சித்தெரும்பு, எறும்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களை மாதிரி ஆட்கள், பிஜேபி மாதிரியும் என்டிகே மாதிரி ஆட்களும் தான் இன்னைக்கு விஜய் சிஎம் ஆனதுக்கு காரணம். நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன். விஜய் சிஎம் ஆனதுல இருந்து சீமானுக்கு எதிராக நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எதற்குன்னா சீமான் தான் விஜய் சிஎம் ஆனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக தான் எல்லாத்தையும் காரணம்னு சொல்லி கத்தி பெரியாரை பத்தி இழிவா பேசி அந்த 10% பெரியார் புகைப்படத்தை வச்சிருந்தாலும் வச்சிருக்காட்டாலும், கொள்கை தலைவரை வச்சிருந்தாலும் வச்சிருக்காட்டாலும் விழுகும்னு சொன்னல, அந்த 10% யாரு? நீங்க அந்த பெரிய ஈவேராங்கிற பாறையை சுரண்டி அந்த ஒரு 10% மக்களை மாத்தி வச்சிருக்கீங்கல்ல. ஒரு பொய்யான பிம்பத்தை உள்ளே கொண்டு போய் நோண்டி கரைக்கவே முடியாத பாறையை கரைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி அந்த ஒரு 10% தமிழக மக்களை மாத்தி வச்சிருக்கீங்க இல்ல, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றேன். பகுத்தறிவோட இருக்கிறதுனாலதான் 80% 90% பேரு பகுத்தறிவு சிந்தனைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பெரியார் புகைப்படத்தை பயன்படுத்தலைன்னா விஜய்க்கு ஓட்டு விழுந்திருக்காது அப்படின்னு தான் நான் சொல்றேன். பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவரை வச்சிருக்கலைன்னா விஜய் கூட யாரும் கூட்டணிக்கு போயிருக்க மாட்டாங்க. விஜய் ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு 10% 8% தான் வாக்குகள் வாங்கியிருப்பாரு அப்படின்னு தான் சொல்றேன். அந்த 8% 10% இந்த உங்க கட்சியில ஒரு 4% ஓட்டு போட்டாங்கல்ல, 4%ல 1% பேர் தான் உங்களுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க. பெரியார் அம்பேத்கரை ஏத்துக்கிறக்கூடிய மக்களா தான் இருப்பாங்க. பெரியார வேணும்னா ஏத்துக்கிறாம இருக்கலாம், அம்பேத்கரை ஏத்துக்கிறாம இருக்க மாட்டாங்க. ஒரு பொய்யான கருத்துக்களை உண்மை மாதிரியே வலைதளங்கள்ல பரப்பி உங்க கட்சியில இருக்கக்கூடிய என்டிகேல இருக்கக்கூடிய முக்காசி பேர் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோ போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. அவங்க எல்லாருமே பெரியாருக்கு ஆப்போசைடா பேசி அந்த பாறையை கரைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் தமிழகத்துல இந்த ஒரு குழப்பம். உங்களால கரைக்க முடியாது, ஆனா குழப்ப முடியும். அதனால நீங்க மக்களை குழப்பி வச்சிருக்கீங்க. சீமான் ஒரு குழப்பவாதி அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் மக்களை குழப்பி தெளிவான தேர்தல் வாக்குறுதிகளோ தெளிவான கொள்கையோ இல்லாம மக்களை குழப்பி தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் மக்கள் குழம்பி போய் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இல்ல எல்லாருமே பெரியாருடைய சிந்தனையை ஏத்துக்குருவாங்க. பார்ப்பன சிந்தனை ஏத்துக்கிறாதவங்க, பிஜேபியை ஏத்துக்கிறாதவங்க எல்லாருமே பெரியாரை ஏத்துக்குருவாங்க. சரிங்களா? பார்ப்பன சிந்தனையும் RSSையும் பிஜேபியும் ஏத்துக்கிற கூடியவங்க தான் பெரியாரை ஏத்துக்கிற மாட்டாங்க. மற்றபடி எல்லாருமே பெரியாருடைய கருத்துக்கள்லயோ பெரியாருடைய செயல்பாடுகள்லயோ கண்டிப்பா முரண்பாடு இருக்கலாம். ஆனா பெரியாரை ஏத்துக்கிறாத மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கருத்துக்கள் 2 கருத்துக்கள் முரண்பாடு இருக்குங்கிறதுக்காக மொத்த மக்களுக்காக போராடிய ஒரு தலைவரை மக்கள் ஏத்துக்கிறாம இருக்க மாட்டாங்க. அப்படி ஏத்துக்கிறாம இருக்கிறதுக்கு ஒரு சில மக்கள், அந்த கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை மாதிரி எறும்பு போய் அந்த பாறையை நோண்டி குழப்பி வச்சிருக்கு. சரிங்களா? கரைக்க முடியாது. நீங்க குழப்பி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க.